பெண்களை பின்தொடர்ந்து வந்த மர்ம ஆசாமி, தனியார் காவலாளியை தாக்கி பெண்கள் விடுதிக்குள் புகுந்த சிசிடிவி காட்சிகள் கோவையில் வெளியாகி பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. மர்ம நபருக்கு பயந்து பெண்கள் அலறியடித்து ஓடும் அதிர்ச்சி ஏற்படுத்தும் சிசிடிவி காட்சிகள். கோவை சரவணம்பட்டி பகுதியில் உள்ள ஒரு மகளிர் விடுதியில் தங்கியிருந்த இரு பெண்கள் நேற்று விடுதிக்கு சென்று கொண்டிருந்த போது அவர்களை பின்தொடர்ந்து வந்த 45 வயது மதிக்கத்தக்க மர்ம நபர் விடுதியில் இருந்த தனியார் காவலாரை தாக்கி மகளிர் விடுதிக்குள் நுழைய முற்பட்டுள்ளார். மர்ம நபருக்கு தாக்கியதில் பலத்த காயமடைந்த காவலாளி மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகிறார். இதுகுறித்து விடுதி உரிமையாளர் தரப்பில் கோவை சரவணம்பட்டி காவல் நிலையத்தில் தகவல் கொடுத்தும் காவல்துறையின் வர காலதாமதம் ஏற்பட்டதால் மர்ம நபர் அங்கிருந்து தப்பி ஓடினார். இதுகுறித்து இன்று காலை மீண்டும் கோவை விடுதியில் உரிமையாளர்கள் சங்கம் சார்பில் சரவணம்பட்டி காவல் நிலையத்தில் முறையிட்டும் எந்த நடவடிக்கையும் எடுக்காததால் தற்பொழுது தனியார் விடுதி சங்கத்தினர் சார்பாக கோவை மாநகர ஆணையரிடம் புகார் அளித்துள்ளனர். பெண்களை பின்தொடர்ந்து மகளிர் விடுதிக்குள் நுழைய முயன்ற மர்ம நபரால் பரபரப்பு ஏற்பட்டுள்ளது. அது பிறகு உள்ளதா இல்லை, இனிமேல் தான் அட்டாக்கு. நினைக்கிறானா நான் பிடிச்சி இழுக்கிறாருல்ல, இப்போ அவரை வெளியே பிடிச்சி இழுத்து போட்டு அடிக்கிறான். எத்தனை போனது போட்டு கதை போட்டு ஆக்கலாம். அடிக்குடி அடிச்சிருக்காங்க. செக்யூரிட்டியான பாவம் அடி கொடுத்துருக்காங்க. விட்டுக்கிட்டே இருந்திருக்கான். இதுக்கப்புறம் தான் அந்த மட்டை எடுக்க போகிறப்பல மட்டை எடுத்து வந்து அடிக்காது. மெல்லின் செக்யூரிட்டி அடிக்கிறான்.